Hello everyone, welcome to Soldiers Guide channel. இப்போது இந்தியன் ஆர்மி 2025க்கான ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகக்கூடிய ஏஆர்ஓ கோயம்புத்தூர் கேண்டிடேட்டுக்கான என்னென்ன ஃபிசிக்கலுக்கான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் ஏரோவுக்கு மட்டும் தான் ஃபிசிக்கல் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இன்னும் சென்னை ஏரோவுக்கும் திருச்சி ஏரோவுக்கு மட்டும் ஃபிசிக்கல் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இன்னும் அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணாதனால உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. நல்லா ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரதான் போகுது. இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கான நோட்டீஸ் வரும், அதுக்கான ஃபிசிக்கல் டேட்டும் வரும். ஓகேங்களா? இப்போ கோயம்புத்தூர் ஏரோவாக இருக்கட்டும், திருச்சி ஏரோவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சென்னை ஏரோ இருக்கட்டும், எல்லா ஏரோவுக்கும் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அட்மிட் கார்டு உங்களோட ப்ரொஃபைலில் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அட்மிட் கார்டு கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆகணும். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரிஜினலும் வித் ஜெராக்ஸஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அட்மிட் கார்டு வந்து ஒரு 2 காப்பி எடுத்துகிட்டு போங்க. ஃபோல்டு பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க. அதை மடக்காமல் எடுத்துகிட்டு போங்க, ஒரு ஃபைல் வச்சு. ஓகேங்களா? ஸோ அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும். மெயினாக வந்து 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஆகணும். ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, 12th அப்ளை பண்ணின்ற டெக்னிக்கலுக்கு, கிளர்க்குக்கு, அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருக்கவங்க 12th வச்சு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதனால் 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். 10th மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போய் ஆகணும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட என்ன நீங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி லெவல் படிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா வந்து 12th வரையும் படிச்சிருந்தாலும் சரி, 10th வரையும் படிச்சிருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எந்த மார்க் ஷீட் இருக்குதோ எல்லா மார்க் ஷீட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10th கம்பல்சரி. அதனால் 10th நீங்கள் எடுத்துகிட்டு போக மட்டும் போயிடாதீங்க. 10th கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை தவிர்த்து நீங்கள் 12th எடுத்துகிட்டு போனாலும் சரி, டிகிரி எடுத்துகிட்டு போனாலும் சரி, அதே மாதிரி தான் எல்லா ட்ரேடுக்கும். ஓகேங்களா? டிசி ஆர் போனஃபைட், அதாவது டிசி காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனஃபைட் வாங்கிக்கோங்க காலேஜில். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் டிசி வச்சுருக்க, அதாவது காலேஜ் முடிச்சிருக்கிறவங்க டிசி வச்சுருப்பாங்க, இல்லைனா 12th முடிச்சிருக்கவங்க, காலேஜ் படிக்காதவங்க டிசி வச்சுருப்பீங்க. டிசி ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? இல்லாதவங்க காலேஜில் படிச்சுட்டு இருக்கவங்க போனஃபைட் வாங்கிக்குவாங்க. சில பேர் வந்து காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண காலேஜில் போயிட்டு போனஃபைட் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போயாகணும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயாகணும். அஃபிடவிட், இந்த அஃபிடவிட் ஃபார்மேட் வந்து நீங்கள் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் லாகின் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து அஃபிடவிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ட்டு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வக்கீல்ஸ் அதிகமாக இருப்பாங்க, அதாவது அட்வொகேட் அதிகமாக இருப்பாங்க. அந்த பக்கம் வந்து நோட்ரி வக்கீல்னு இருப்பாங்க. ஓகேங்களா? நோட்ரி அட்வொகேட் அவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரி அஃபிடவிட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த நோட்ரி அட்வொகேட்டை பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டை நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் அவங்களே என்டர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே வந்து டைப் பண்ணி சீல் வச்சு சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த அஃபிடவிட் ஃபார்மேட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போயாகணும். அஃபிடவிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போயாகணும். அன்மேரிடு சர்டிஃபிகேட் வந்து அந்த அன்மேரிடு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட், இதெல்லாமே வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லே நிறைய அதுக்கான ஃபார்மேட் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நிறைய அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணி இதுக்கான ஃபார்மேட் எல்லாமே வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபில் பண்ணி உங்களோட அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து சில பேர் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் விஓ கிட்ட வந்து இந்த ஃபார்மேட்டில் ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் சைன் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது கம்பல்சரி. ஓகேங்களா? இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 நாள் ஆகும் கிடைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயாகணும். 6 மந்த் வேலிடிட்டி இருக்கும் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு. ஓகேங்களா? அதனால் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிங்க. இன்றைக்கி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 நாளில் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10, அதுக்கு மேலே வந்து 20 காப்பி எடுத்துகிட்டு போனது தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து உடனே மெடிக்கல் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு 20 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் வாங்கலாம், காலேஜில் வாங்கலாம். நீங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்மாஸ்டர் கிட்ட போயிட்டு வந்து நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட், இதுக்கான ஃபார்மேட்டும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் சும்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல் படித்த இடத்துல வந்து நீங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா சீல் வச்சு சைன் போட்டு கொடுப்பாங்க. எல்லாமே வந்து ரவுண்ட் சீல் வைங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் சீல் வைங்க. ஓகேங்களா? சில இடத்துல வந்து தமிழ் சீல் வைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் வந்து சீல் வைக்க பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிலீஜியன் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அதுவும் வந்து விஓ கிட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரிலீஜியன் சர்டிஃபிகேட். ஓகேங்களா?
இந்த ரிலீஜன் சர்டிஃபிகேட்கான ஃபார்மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டும் விஓ கிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்மட்டும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது. பேன் கார்டு முக்கியமாக, பேன் கார்டும் ஓட்டர் ஐடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிருங்க. கம்பல்சரி பேன் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஓட்டர் ஐடி எல்லாருமே மேக்ஸிமம் வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. கம்பல்சரி இந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை தவிர்த்து என்சிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஏதாவது வந்து நேஷனல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லெவலில் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து டிப்ளமோ வச்சு சர்டிஃபிகேட் முடிச்சிருப்பீங்க, டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. கம்பல்சரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போங்க. டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருக்கோங்க, டிப்ளமோ வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் வந்து ஆட் ஆகும். கம்பல்சரி அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போங்க. மற்ற அதை தவிர்த்து வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. கம்பல்சரி இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயாகணும். மறக்காமல் இந்த சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஜெராக்ஸஸ் ஒரு 3 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைலில் வந்து சேஃபாக வந்து எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஃபைலில் வந்து உங்களோட நேம் எழுதி எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக டாக்குமெண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போவீங்க, ஜெராக்ஸஸும் எடுத்துகிட்டு போவீங்க. சர்டிஃபிகேட்லாம் திரும்ப போனால் நம்மளால் வாங்க முடியும், பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டை சேஃபாக எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? நம்மளோட ப்ராப்பர்ட்டி நாம் தான் வந்து சேஃபாக வச்சுக்கணும். ஃபிசிக்கலை பொறுத்த வரையும் இந்த ஒரு 25 நாளில் வந்து ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணுறது, நல்லா ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி இன்ஜுரி ஆகாமல் அது அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களோட எய்ம் எல்லாமே வந்து ஃபஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச், இந்த 2 பேட்சில் வந்து உங்களோட எய்ம் இந்த 2 பேட்சில் மட்டும் இருங்க. முடியாத பட்சத்தில் அடுத்த 2 பேட்ச் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் எப்போயுமே இருந்தது. தேர்ட் பேட்சும் ஃபோர்த் பேட்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? 615 வரையும் லாஸ்ட் பேட்ச் இருக்குது. அதனால் நல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே செலக்ட் ஆக முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கான வீடியோ கம்பல்சரி வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பழைய வீடியோவும் நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோவுக்கும் சென்னை ஏரோவுக்கும் கூடி சீக்கிரம் வரதான் போகுது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஓகேங்களா? எல்லா ஏரோவுக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு, மற்ற ஏரோவுக்கு எல்லாமே வந்து. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வர 25 தான் நம்ம கோயம்புத்தூர் ஏர்வா ஈரோட்டில் வந்து செலெக்ஷன் நடக்க போகுது. ஈரோட்டில் எந்த கிரவுண்ட் அப்படின்றத அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்டேடியம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அந்த கிரவுண்டில் வந்து ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும் கிரவுண்டு. ஓகேங்களா? அந்த கிரவுண்டில் தான் ஃபிசிக்கல் வருமா அப்படின்றது தெரியல. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரவுண்டு எப்படி இருக்கும் ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.